இரவில் உல்லாச பார்ட்டி, விசாரணையில் போட்டுடைத்த ஸ்ரீகாந்த். மதுபானங்கள் மட்டுமின்றி கஞ்சா, பிரவுன் சுகர், கொக்கைன் போன்ற ராஜபோதை தரும் வஸ்துக்களை பாலிவுட்டில் உள்ள நட்சத்திரங்கள் தான் அதிகம் பயன்படுத்துவார்கள். ஆனால் இது தற்பொழுது கோலிவுட்டிலும் பரவி இருப்பது நடிகர் ஸ்ரீகாந்த் வாயிலாக வெளிச்சத்திற்கு இப்போது வந்துவிட்டது. ஆந்திர மாநிலம் திருப்பதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீகாந்த். இயக்குனர் சசி இயக்கிய ரோஜா கூட்டம் என்ற படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்த் பல வெற்றி படங்களில் நடித்தார். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அவர் நடித்த படங்கள் எதுவும் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. இதனால் சினிமாவில் மார்க்கெட் இழந்த நடிகர் ஸ்ரீகாந்த் பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டார். தொடர்ந்து சினிமாவில் தனக்கு வாய்ப்புகள் குறைந்த நிலையில் குடும்பத்திலும் பல சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஸ்ரீகாந்தின் நடவடிக்கைகளால் அவரது மனைவி வந்தனாவிற்கும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவரது மனைவி வந்தனா ஸ்ரீகாந்துடன் இருக்காமல் அவரது தாயார் வீட்டிற்கு சென்று விட்டார். பல மாதங்களாக ஸ்ரீகாந்தின் மனைவி வந்தனா அவரது தாயார் வீட்டில் வசித்து வருகிறார். மனைவி விட்டு சென்ற பிரிவால் ஏற்பட்ட மன அழுத்தத்தை மறக்கவும் மன உளைச்சலை போக்கவும் பல உல்லாச பார்ட்டிகளுக்கு சென்றதாகவும் அப்போதுதான் மன அழுத்தத்தை போக்க போதைப் பொருள் பழக்கம் ஏற்பட்டதாகவும் நடிகர் ஸ்ரீகாந்த் போலீசாரிடம் விசாரணையில் வாக்குமூலமாக கூறியிருக்கிறார். மேலும் கொக்கைன் பயன்படுத்தியது தனது தனிப்பட்ட பழக்கம்தான் என்றும் நான் போதைப் பொருட்களை யாருக்கும் விற்பனை செய்யவில்லை என்றும் நடிகர் ஸ்ரீகாந்த் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். தனது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மற்றும் தொழில் ரீதியான நெருக்கடிகள் காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும் அதனால்தான் போதை பழக்கத்திற்கு அடிமையானதாகவும் ஸ்ரீகாந்த் போலீசாரிடம் கூறியிருக்கிறார். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளினால் மன அழுத்தம் இருந்ததால் அதிலிருந்து ரிலாக்ஸ் ஆகவே போதைப் பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்கியதாகவும் அதை தனது சொந்த உபயோகத்திற்கு மட்டுமே பயன்படுத்தியதாகவும் யாருக்கும் அதை விற்பனை செய்யவில்லை என்றும் நடிகர் ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் அளித்துள்ளார். தொடர்ந்து போலீஸ் நடிகர் ஸ்ரீகாந்திடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2 நாட்களுக்கு முன் கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்த் தற்பொழுது புழல் மத்திய சிறையில் முதல் வகுப்பு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் கேரளாவில் இருந்த நடிகர் கிருஷ்ணாவை சென்னையிலிருந்து சென்ற தனிப்படை போலீசார் பிடித்து சென்னைக்கு அழைத்து வந்ததாக கூறப்படுகின்றது. அவரிடம் போலீசார் விடிய விடிய விசாரணை நடத்திய நிலையில் தனக்கு இரைப்பையில் பிரச்சனை உள்ளது, இதய துடிப்பு வேகமாக இருக்கின்றது, இதற்காக மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறேன், நான் போதைப் பொருட்களை பயன்படுத்தவில்லை என்று போலீசாரிடம் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் அவரிடம் மேற்கொண்ட மருத்துவ சோதனையில் அவர் போதைப் பொருட்களை பயன்படுத்தவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. அதே நேரத்தில் குடும்ப பிரச்சனையால் ஏற்பட்ட மன அழுத்தத்தை போக்க பார்ட்டிகளில் கலந்து கொண்ட நடிகர் ஸ்ரீகாந்த் பெண்களுடன் போதையில் கொண்டாட்டம் போட்டிருப்பதும் போலீசார் விசாரணையில் உறுதியாகியுள்ளது. உங்கள் தின சேவல்.